ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? ஹேட் ப்ளஸ் V3 அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்ட் டென்ஸில் ரெண்டு விஷயம் நடக்குது, அதாவது ரெண்டு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு பேசும்போது எது ஃபஸ்ட்டு நடக்குதோ அந்த ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் ரெண்டாவது நடக்கிற ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லையும் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். பை த டைம் ஐ அரைவ்ட் அட் த பார்ட்டி தே ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஈட்டிங். நான் விருந்துக்கு வருவதற்குள் அவர்கள் ஏற்கனவே சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது இங்கே ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு. அவன் விருந்துக்கு வர்றதுன்ற ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அவங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது இன்னொரு ஆக்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆக்ஷனில் எது ஃபஸ்ட்டு நடந்தது? இவன் விருந்துக்கு வந்தது வந்து விருந்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க சாப்பிட ஆரம்பிச்சது தான் ஃபஸ்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? இவன் விருந்துக்கு வர்றது ரெண்டாவது ஆக்ஷன். அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதணும். எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். தே ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஈட்டிங். ஹேட் ப்ளஸ் V3ல எழுதியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதணும். ரெண்டாவது ஆக்ஷன் பாருங்கள், நான் விருந்துக்கு வருவதற்குள், அதாவது இவன் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் வரான். ஓகேங்களா? அப்போ விருந்துக்கு வர்றதுன்றது ரெண்டாவது ஆக்ஷன். அந்த ரெண்டாவது ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்டில் எழுதணும். ஓகேங்களா? இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. பை த டைம் ஐ அரைவ்டு அட் த பார்ட்டி, அந்த இதில் அரைவ்டு அப்படின்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டில் வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது பாஸ்ட்டில் ரெண்டு ஆக்ஷன் நடக்கும். ரெண்டு ஆக்ஷன் நடக்கிறத பற்றி பேசும்போது அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் ரெண்டாவது ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லையும் வந்து எழுதணும். ஓகேங்களா? இப்போது கொஸ்டின் ஃபார்மட் பார்க்கலாம். Had you ever attended a live concert before last weekend? கடந்த வார இறுதிக்கு முன்பு நீங்கள் எப்போதாவது நேரடி இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்களா? அதாவது இந்த இடத்துல லாஸ்ட் வீக்கெண்ட் அப்படின்றது பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? கடைசி வார இறுதி அப்படின்ற போது அது பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைம். அந்த டைமுக்கும் முன்னாடி அப்படின்னு பேசுகிறோமா? ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நடந்ததை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ரெண்டு ஆக்ஷன் இருக்குன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட் வீக்கெண்ட் அப்படின்றத ரெண்டாவது ஆக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ளதை ஃபஸ்ட் ஆக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு என்ன பண்ணணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ஹேட் ப்ளஸ் அட்டெண்டட் அப்படின்னு சொல்லி ஹேட் ப்ளஸ் V3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது கடந்த வார இறுதிக்கு முன்பு நீங்கள் எப்போதாவது நேரடி இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த கடந்த வாரம் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தை நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் வந்து கொஸ்டின் கேட்கணும். ஓகே, இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? அப்போ அந்த ஹேட் யூ எவர் அட்டெண்டட் லைவ் கான்சர்ட் அப்படின்றது தானே உங்களுக்கு கொஸ்டின். நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கலந்து கொண்டான் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், கலந்துக்கல அப்படின்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஐ ஹேட் பீன் டு சிவரல் கான்சர்ட்ஸ் இந்த பாஸ்ட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே பீனுக்கும் கானுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். ஓகேங்களா? பீன்றது என்னது? நம்ம பாஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை பற்றி பேசும்போது பீன் யூஸ் பண்ணுவோம். கான் அப்படின்றது நம்ம ரீசன்ட் பாஸ்ட்டில் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் ஆனால் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு கான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த விஷயம் உங்களுக்கு புரியலைன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, அப்போ இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பாருங்கள். ஆம், நான் கடந்த காலங்களில் பல கச்சேரிகளுக்கு சென்றிருந்தேன். அதாவது அந்த லாஸ்ட் வீக்கெண்டுக்கு முன்னாடி உள்ள ஆக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கெண்டுக்கு முன்னாடி நிறையா கச்சேரிக்கு அவன் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கொஸ்டின் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொஸ்டின் கேட்குறதுனால நம்ம ஆன்சரும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே இங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹேட் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், பீன் அப்படின்றது மெயின் வேர்ப். ஓகேங்களா? பீன் வந்து V3 ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேட் தே விசிட்டட் தட் மியூசியம் ப்ரியர் டு இட்ஸ் ரெனோவேஷன்? அந்த அருங்காட்சியகத்தை புதுப்பிக்கும் முன் அவர்கள் பார்வையிட்டார்களா? அப்போது இங்கே ரினோவேஷன் பண்ணது அப்படின்றது பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது ப்ரியர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அந்த ரினோவேஷனுக்கு முன்னாடி மியூசியமாக அவங்க விசிட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அந்த ஆக்ஷனுக்கும் முன்னாடி நடந்த ஆக்ஷனை பற்றி பேசும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே ஹேட் ப்ளஸ் V3 அந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கணும்? நம்ம கொஸ்டின் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறதுனால ஆன்சரும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பாருங்கள். நோ, they hadn't explored it until last month. அதாவது no, they hadn't explored it until last month. ஓகேங்களா? அதோட தமிழ் அர்த்தம் பார்த்துடலாம். இல்லை, கடந்த மாதம் வரை அவர்கள் அதை ஆராயவில்லை.
லாஸ்ட் மந்த் வரைக்கும் அவங்க வந்து அதை ஆராயலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ரினோவேஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்கு. இப்போ நம்ம கரண்ட்டாக கேட்குறோம்னா ரினோவேஷனுக்கு முன்னாடி பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறோம். அப்போ ரினோவேஷன் ஏற்கனவே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தாங்களான்னு கேட்குறதுனால இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதனால் இங்கே ஆன்சரும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே ஆன்சர் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேட் ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் டிகிரி பிஃபோர் ஜாயினிங் த ஒர்க் ஃபோர்ஸ்? வேலையில் சேர்வதற்கு முன்பு அவள் பட்டப்படிப்பை முடித்திருந்தாளா? அதாவது வேலையில் சேர்றதுக்கு முன்னாடியே டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அவள் வேலையில் சேர்ந்தது அப்படின்றது ரெண்டாவது ஆக்ஷன். அவள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணாளா அப்படின்னு கேட்குறது வந்து ஃபஸ்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? அதாவது வேலையில் சேர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு தானே கேட்குறோம். அப்போ இங்கே அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலான்னு கேட்குறது தான் இங்கே ஃபஸ்ட் ஆக்ஷன். அப்போ ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்றதுனால இது பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது வேலையில் சேர்றது அப்படின்றது பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷன். அதுக்கு முன்னாடி அந்த பிஃபோர் அப்படின்றது தான் க்ளூ வேர்டு. ஓகேங்களா? அந்த பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷனை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்குறோம். அதனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்போ ஆன்சர் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்போ அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தானே கொடுக்கணும். ஸோ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே ஆன்சர் பண்ணணும். ஓகே, இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஷீ ஹேட் கிராஜுவேட்டட் எ இயர் அகோ. ஆம், அவள் ஒரு வருடத்திற்கு முன்பு பட்டம் பெற்றிருந்தாள். அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவன் வந்து பட்டம் பெற்றிருந்தாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்படின்றதுனால இதை எஸ்ன்னு சொல்லியும் பேசலாம், நோ அப்படின்னு சொல்லியும் பேசலாம். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேட் யூ எவர் சீன் ஸ்னோ பிஃபோர் தட் வின்டர் ட்ரிப்? அந்த குளிர்கால பயணத்திற்கு முன்பு நீங்கள் எப்போதாவது பனியை பார்த்திருக்கிறீர்களா? அதாவது ஸ்னோவை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஒரு வின்டர் ட்ரிப் போயிருக்காங்க. அந்த வின்டர் ட்ரிப்புக்கு முன்னாடி நீங்கள் ஸ்னோவை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ அவன் பார்த்துருந்தான் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறான். பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறான். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ, ஐ ஹேடன்ட் விட்னஸ்ட் ஸ்னோ அன்டில் லாஸ்ட் டிசம்பர். தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். இல்லை, கடந்த டிசம்பர் வரை நான் பனியை பார்த்ததில்லை. அப்போது லாஸ்ட் டிசம்பர் வரைக்கும் அவன் வந்து ஸ்னோ பார்த்ததில்லை. இதுதான் வந்து அந்த வின்டர் ட்ரிப்பில் தான் அவன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தட் வின்டர் ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வின்டர் ட்ரிப். ஓகேங்களா? அந்த வின்டர் ட்ரிப்புக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அந்த வின்டர் ட்ரிப்புன்றது பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷனை குறிக்குது. அதுக்கு முன்னாடிங்கும்போது அதுக்கு முன்னாடி நடந்தது தான் ஃபஸ்ட் ஆக்ஷன். தட் வின்டர் ட்ரிப் அப்படின்றது செகண்ட் ஆக்ஷன். ஃபஸ்ட் ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்ல போகிறோம். ரெண்டாவது இதை வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் வந்து சொல்லணும். இது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்றதுனால இங்கே வந்து பிஃபோர் அதுதான் வந்து உங்களுக்கு க்ளூ வேர்ட். ஓகேங்களா? தட் வின்டர் ட்ரிப்ன்றது பாஸ்ட்டில் நடந்த ரெண்டாவது ஆக்ஷன். அந்த ரெண்டாவது ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஃபஸ்ட் ஆக்ஷனை கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் வந்து கொஸ்டின் கேட்கணும். ஓகே, நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே அது வந்து ஃபுல்லாக மண்டையில் ஏறணும் அப்படின்றதுக்காண்டி தான் திரும்ப சொல்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேட் த கம்பெனி அனௌன்ஸ்டு த நியூ ப்ராடக்ட் பிஃபோர் த இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ்? அப்போது இந்த இடத்துல த இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது வந்து பாஸ்ட்டில் ஒரு டைம் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி கம்பெனி வந்து நியூ ப்ராடக்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? அந்த தமிழ் அர்த்தம் பாருங்கள். தொழில்துறை மாநாட்டிற்கு முன் நிறுவனம் புதிய தயாரிப்பை அறிவித்ததா? அதாவது அந்த கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களா அப்படின்றது தான் கேட்குறாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், தே ஹேட் ரிவீல்டு இட் எ வீக் ப்ரியர். மறுபடியும் சொல்லிடுறேன். எஸ், தே ஹேட் ரிவீல்ட் இட் எ வீக் ப்ரியர். ஆம், ஒரு வாரத்திற்கு முன்னரே அதை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதாவது இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கேள்வி. அப்போது இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஹேட் ப்ளஸ் V3 ஹேட் ரிவீல்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாவ் யூ எவர் ட்ரைட் தட் கொசைன் பிஃபோர் கோயிங் டு தட் ரெஸ்டாரண்ட்? அந்த உணவகத்திற்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் எப்போதாவது அந்த உணவை முயற்சித்திருக்கிறீர்களா? ஆன்சர் பார்த்துலாம். நோ, ஐ ஹேடின் டேஸ்டட் இட் அன்டில் லாஸ்ட் நைட். இல்லை, நேற்று இரவு வரை நான் சுவைக்கவில்லை. அப்போது நேற்று நைட்டு வந்து அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குசைனை வந்து அவங்க ட்ரை பண்ணீங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? அப்போது நேற்று நைட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது அப்படின்றது பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி
அந்த கொஸ்டினை வந்து ட்ரை பண்ணீங்களா அப்படின்றது தான் வந்து இந்த கேள்வி. ஓகேங்களா? அதனால் இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம கொஸ்டின் பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லை பண்ணலை அப்படின்றத நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே ஆன்சர் பாருங்கள். நோ, ஐ ஹேட் இன் டேஸ்டட் இட் அன்டில் லாஸ்ட் நைட். நேற்று நைட்டுக்கு முன்னாடி வந்து நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது பாஸ்ட்டில் நடந்த இது ஃபஸ்ட் ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுனால நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஆன்சர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேட் தே நோன் அபவுட் த ரோட் க்ளோசர் பிஃபோர் ஸ்டார்டிங் தயர் ஜர்னி. தங்கள் பயணத்தை தொடங்கும் முன் சாலை மூடப்பட்டது பற்றி அவர்களுக்கு தெரியுமா? அப்போது பாஸ்ட்டில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வந்து இங்கே என்னதுன்னு பாருங்கள். தங்கள் பயணத்தை தொடங்கும் முன் சாலை மூடப்பட்டது பற்றி அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி சாலை மூடப்பட்டதை பற்றி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆக்ஷன் என்னது, சாலை மூடப்பட்டது தான் ஃபஸ்ட் ஆக்ஷன். அதுக்கடுத்து தான் வந்து இவங்க பயணத்தை தொடங்குறாங்க. ஓகேங்களா? பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி சாலை மூடப்பட்டது தெரியுமா தானே கேள்வி. அப்போ சாலை மூடப்பட்டதை தான் வந்து ஃபஸ்ட் ஆக்ஷனாக வச்சுக்கிறோம். அப்போ அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேட் ப்ளஸ் V3 ஹேட் நோன் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போது அந்த நோவோட V3 ஃபார்ம் தான் வந்து நோன். ஓகேங்களா? அப்போ இங்கே ஹேட் தே நோன் அபவுட் த ரோட் க்ளோசர் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆக்ஷன். பிஃபோர் ஸ்டார்டிங் தயர் ஜர்னி அது வந்து ரெண்டாவது ஆக்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் தான் வந்து உங்களுக்கு க்ளூ பாயிண்ட். ஓகேங்களா? பாஸ்ட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது வந்து அவங்க ஜார்னியாக ஸ்டார்ட் பண்ணது அப்படின்றது வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ், தே ஹேட் ரிசீவ்ட் அ நோட்டிஃபிகேஷன் ஏர்லியர். ஆம், அவர்களுக்கு முன்னரே அறிவிப்பு வந்திருந்தது. அப்படிங்கும்போது நமக்கு கொஸ்டின் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறதுனால நம்ம ஆன்சரும் பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் கொடுக்கணும். இங்கே வந்து ஹேட் ரிசீவ்டு அப்படின்ற ஃபார்மில் பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ், தே ஹேட் ரிசீவ்ட் அ நோட்டிஃபிகேஷன் ஏர்லியர். அப்படிங்கும்போது அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.